ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். சேமியா ஜவ்வரிசி பாயசம் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி, இது வந்து ஜவ்வரிசி. இதில் நான் ஒரு பாதி எடுத்துக்கினேன் ஜவ்வரிசி. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு கீழே ஊற வச்சுருக்கிறேன். இதில் போட்டுக்க வேண்டியது. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் போட்டுக்கணும். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ஜவ்வரிசி வேகட்டும். ஜவ்வரிசியை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கினே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கினே இருக்கணும். அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது. இது கண்ணாடி மாதிரி தெரியும். நல்லா கொஞ்சம் பார்த்துக்கினே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஒரு 10-5 நிமிஷம் வெந்தாக்கா போதும். இப்போ இதில் இந்த சேமியா பேக்கெட் இருக்குது பாருங்கள். அதில் 1/4 பாகம் இதை எடுத்துக்கினேன். அது வந்து இந்த கிளாஸில் பாதி எடுத்துருக்கிறேன் ஜவ்வரிசி. இது வந்து ஒரு 1/4 பேக்கெட்டில் ஒரு 1/4 எடுத்துருக்கிறேன். எதுக்கும் இப்படி கழுவிட்டால் நல்லதுன்ட்டு கழுவி போட்டது நல்லது. ரெண்டும் சேர்ந்து வேகட்டும். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் எவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்குது பாருங்க. அடி பிடிச்சிருக்கு. இதை கலந்துக்கிட்டே இருக்கணும்.
ஏலக்காய் போட்டுடலாங்க. இப்போதான் ஜவ்வாசி வெந்துக்கணும் வருது. கண்ணாடி பதத்துக்கு வருது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகணும். இதை ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை வெந்துக்கணும் வந்து சக்கரை போட்டுடலாம். ஒரு 12 ஸ்பூன் போடலாம். ரெண்டு நான் 12 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் அது 12 ஸ்பூன் கிளாஸில் போட்டு ஒரு அளவில் போட்டாலும் போடுங்க, இல்லை இப்படி டைரெக்டாக போட்டாலும் போடுங்க. இப்போ இதில் பால் ஊற்றிடலாம். வெந்துன்னு வந்துடுச்சு. பால் ஊற்றிடலாம். ஒரு 1.5 கிளாஸ் ஊற்றலாம் போதும். உங்களுக்கு ஜாஸ்தி பேர் இருந்தாக்கா ஜாஸ்தியாக பண்ணிக்கோங்க. இது இப்போ இது குடும்பத்துக்கு போதும் 1.5 கிளாஸ்னாக்கா. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு பாயசம் பண்ணி காட்டினேன். நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. அது ஒரு கொதி வர டைமில் இறக்கிடணும். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி அரிசி சேமியா போட்ட பாயசம். ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் பண்ணுறதுல. அவ்வளோதான். இந்த ஏலக்காய் போட்டுக்குது. நான் முந்திரி கிஸ்மிஸ் போடல இதில். வேணான்னாக்கா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நெய்யில் வதக்கி போட்டுக்கலாம். நெய் ஏதாவது ரிஃபைண்ட் ஆயிலில் கூட வதக்கி போடலாம். இது வந்து நான் போடலை இதில். வெறும் ஜவ்வரிசி சேமியா பாயசம் சூப்பராக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் இல்லைங்களா, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது. எங்களுக்கு நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ். வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக நன்றி. பிடிச்சிருந்து நல்லா இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான்.